எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய தளபதி விஜயுடைய ஆட்சியை குறித்து முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மனைவி சங்கீதா அவர்கள் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமான மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் குறித்து அந்த டைவர்ஸ் நியூஸுக்கு பிறகு எதுவுமே மனைவி சங்கீதா அவர்கள் பேசவே கிடையாது. முதல் முறையாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜயுடைய ஆட்சி எப்படி இருக்குதுன்னு பேசியிருக்கிறாங்க. மனைவி சங்கீதா அவர்கள் தளபதி விஜயுடைய ஆட்சி குறித்து என்ன சொன்னாங்கங்கிற இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த தளபதி விஜய் அவர்கள் எப்போ தமிழக முதலமைச்சராக ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த நாள் கடைசியில் வந்துருச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார காலம் ஒட்டுமொத்த தமிழகமே, ரொம்ப முக்கியமாக டிவிக்கு தொண்டர்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகமே தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு தளபதி விஜய் அவர்கள் ஒரு வாரம் இழுத்துட்டு இருக்கிறாரு, எப்படா முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் இருக்கும்போது கடைசியில் சில கூட்டணி கட்சிகளுடைய உதவியின் மூலமாக தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க உதவாமல் தளபதி விஜய் அவர்கள் ரீஎலெக்ஷனுக்கு போயிருந்தார்னா 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் அடிச்சிருப்பார் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்துட்டாங்க. இப்படி இருக்கிற நேயர்களே, தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்ததிலிருந்து அதிரடியை மட்டும்தான் காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா மதுபான கடைகள், பள்ளி, கல்லூரி, கோயில், இது அருகில் இருக்கிற அனைத்து மதுபான கடைகளும் மூட சொல்லியிருக்காரு. ஒரு 500க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் மூடப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, போதை தடுப்பு பொருள் பாதுகாப்பு படைன்னு சொல்லிட்டு அப்படியே இத்தனை நாள் தமிழகத்தை கொடுமைப்படுத்திட்டு இருந்த அனைத்து விஷயங்களுக்குமே இப்போ தீர்வு கொடுத்துருக்காரு. இப்படி தளபதி விஜய் அவர்கள் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கும்போது மனைவி சங்கீதா அவர்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு ஆச்சரியமாகவே இருந்துச்சு. இன்றைக்கி அதற்கான பதிலும் வந்துருச்சு. மனைவி சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் என்னுடைய கணவர் விஜய் அவர்கள் எங்களுடைய வீட்டையும் என்னுடைய மகனையும் மகளையும் கண்டுக்கல அப்படி இருந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்துக்கு ஒரு நல்ல முதலமைச்சர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் இன்னைக்கு 2 வருஷம் 3 வருஷம் அரசியலுக்கு வந்த விஷயம்தான் அவங்களுக்கு தெரியும். 20 வருட காலங்களாக தமிழகத்தில் இருக்கிற குறைகளை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கவலைப்படுவார். இன்னைக்கு அவருக்கு ஒரு இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. அதனால் இது எல்லாமே சூப்பராக பண்ணுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். தமிழகம் தளபதி விஜய் அவர்களுக்கு கிடைச்சது தமிழகத்துக்கு ஒரு வரம் அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு விஷயம் மிக பெருமளவுக்கு பாராட்டப்பட்டிருக்கு. கமெண்ட் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, அப்படி இருக்கிறப்ப ஏமா விட்டுட்டு போனீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் திருப்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதற்கும் அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, தளபதி விஜய் அவர்கள் அரசியல் தமிழக மக்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கமாக வச்சிருந்த ஒரு காரணத்தினால குடும்பத்தில் நேரம் செலவழிக்க முடியாதனால இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. நேர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தளபதியுடைய விஜய் ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.